ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் மிஸ் எம்ஜே. இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தேர்ட் டே. ஸோ ஃபுல்லாக ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் பப்பீஸ்க்கு வந்து ரைஸ் தாங்க வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கடுத்து வந்து எக்கு, இன்றைக்கி வந்து எக்கு வித் ரைஸு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு கறி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. ஈவினிங் குழம்பு. ஸோ யூஸ்வலாக வந்து அம்மா வந்து ஒரு குழம்பு வைப்பாங்க. நாங்கள் அவரைக்கொட்டைன்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழில் வந்து மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு மிக்சியில் க்ளீனாக அரைச்சிட்டு அதோடு சேர்ந்து கொஞ்சம் மொச்சக்கொட்டையை போட்டு அரைச்சிட்டோன்னா, கொஞ்சம் புளி சேர்த்து காரெல்லாம் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட் கொதிக்க வைக்கும்போது நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த வதக்கும் போது இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்க. என்னென்னா, இது ஃபுல்லாக மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா நிறைய ஆயில் ஊற்றி க்ளீனாக வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினோன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. நான் ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லாதனால நான் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணலை. அப்படியே ப்ளைனாக தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி யூஸ்வலாக எங்கள் அம்மா எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அம்மா வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷி யூஸ் டு ப்ரிப்பேர். அட் த சேம் டைம் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்கும் பாயில் ஆகிடுச்சு. எக்கை உரித்து க்ளீனாக பக்கத்தில் சைடில் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, காஃபி வச்சு குடிக்கும்போது மைலுக்கு என்னென்னா அவளுக்கு தான் நான் காஃபி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.